அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். KN நேருவை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து KN நேருவை நீக்க வேண்டும் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேற என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். மூத்த அமைச்சர் KN நேருவை கண்டித்து தாவேக தலைவர் விஜய் கண்டன அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் கபட திமுக அரசின் ரூபாய் 1020 கோடி ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்தது. அப்போதே சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது வழக்கு தொடுக்கும் சொன்னது. ஆனால் ஊழலின் ஊற்றுக்கண்ணை விசாலப்படுத்திக் கொண்டே செல்வதில் இந்த வெற்று விளம்பரமாடல் திமுக அரசு கை தேர்ந்தது. ஆகவே அமலாக்கத்துறை தந்த ஊழலுக்கான ஆதாரங்களை கண்டுகொள்ளவில்லை. 2026 தேர்தலில் வெல்லவே முடியாது என்று தெரிந்தும் தேர்தலுக்காக ஏதாவது ஒரு தில்லுமுள்ளுகளையும் கூட்டணிக்காக தகுதித்தங்களையும் தாராளமாகவும் ஏராளமாகவும் செய்வதில் மட்டும் முனைப்பாக இருக்கும் திமுக அரசின் உச்சியை பிடித்து உயர்நீதிமன்றம் குலுக்கி இருக்கிறது. நகராட்சித்துறை அமைச்சரின் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளுக்கு தந்துள்ள ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளது. எனவே உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஊழல் மலிந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் அரசுக்கு நேர்ந்து வரும் துடைக்கவே முடியாத ஆகப்பெரிய அவமானங்களில் இதுவும் ஒன்று. இதுவரை எனது அரசின் ஊழலுக்கு பரிகாரமே தேடாத திமுக அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள நகராட்சித்துறை அமைச்சரை தானாகவே ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லையெனில் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஏற்கனவே டாஸ்மாகில் 1000 கோடி அளவிலான ஊழல், இப்போது நகராட்சி துறையில் 1020 கோடி ஊழல். அமலாக்கத்துறை அவிழ்த்து விடும் திமுக அரசின் ஊழல்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகளிலேயே உள்ளன. மன்னிக்க முடியாத அளவிற்கு ஊழல் மலிந்த திமுக அரசை வருகிற தேர்தலில் தூக்கி எறிந்து விசிலடித்து கொண்டாட மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் என இந்த கண்டன அறிக்கையிலே தாவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.